மகாபாரதம் 5 நாள் சொற்பொழிவு. அந்த கதையை கேளுங்க. 5 நாள் சொற்பொழிவு. 3 நாள் பார்க்குறேன். ஒரு நல்ல அம்மா, நம்ம உதவியாளர் மாதிரி அம்மா, ஒரு வயசுடையவங்க, மூத்த வயசுடைய ஒரு அம்மாவை கூட்டின்னு வந்து எதிரில் சேரில் உட்கார வச்சு ஆட்டோவில் இறங்கி கதையை கேட்டுட்டு வீட்டுக்கு போவோம். நான் 3 நாளாக பார்த்தேன். 4ஆவது நாள் கேட்டேன், அம்மா தாயே உங்கள் அம்மாவான்னு கேட்டேன். இல்லையா எங்கள் மாமியாருன்னு சொல்லி. இந்த நூற்றாண்டில் உன் மாமியாரை இவ்வளவு பவ்யமாக ஆட்டோவில் கூட்டாந்து உட்கார வச்சு பாரத கதையை கேட்டுட்டு ஆயுஷம் போறையே புண்ணியவதி, நீ நல்லா இருப்பேன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். மகாபாரதம் கேட்டால் உசுரே விட்டுருவேன்னு சொன்னாங்க. நானும் 3 நாளாக கொண்டாந்து காட்டுறேன், அது நடக்கலைன்னுச்சு. அதோட நான் அந்த அம்மா பக்கமே திரும்பலை. ஏன்னா அதில் 2 நமக்கும் டேஞ்சர் இருக்குது. நான் பேசி ஒன்று போன மாதிரி ஆகிடும் இல்லை, அது நமக்கும் பாதகமாகுது. சில இடங்களில் சிலதெல்லாம் நம்ம அமைதியாக ஏற்றுக்கணும் சார். அதில் தான் இருக்குது விஷயமே. அந்த பாரத சொற்பொழிவு முடிஞ்சு மறுநாள் நான் போகிறேன். ஏற்காடில் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வர முடியாது. பெரிய ஸ்கூலு, குரோம்பேட்டை ஸ்கூலு வந்து 140 வாத்தியாருங்க வேலை செய்கிற பெரிய பல்கலைக்கழகம் மாதிரி இருக்கும். அங்கேயே இறக்கி போட்டுட்டு குளிச்சுட்டு கிளாஸ் ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு செகண்ட் பீரியடுக்கு நான் நுழையிறேன். தம்பிங்களா என்னடா பாடம்னு கேட்டேன். 7th கிளாஸ். அது செய்யுள் சார் ஒருத்தர். அந்த பசங்க கூட ஜாலியாக இருக்கும் தெரியுமா, சொர்க்கையா வகுப்பறை. அவன் சொல்லுவான், சார் இன்றைக்கி செய்யுள் சார். செய்யுளில் என்ன பகுதிடா? திருக்குறள் சார். ஒருத்தன், திருக்குறளில் என்னடா டாப்பிக்கு? சுற்றந்தடால் சார். உக்கார். காக்கை கரவா கருந்துண்ணும் ஆக்கமும் மண்ண நீரார்க்க உள்ளதானடா சார். எப்படி சார் பார்க்காம சொல்கிறீங்க? அதான் 3 வருஷமாக நடத்துறேன். உட்கார்றா. சரி, நான் நேரடியாக இதுக்கு போக மாட்டேன். ஏழுமலை காக்கா பார்த்துருக்கியா நீ? சார் என்ன சார், வெள்ளிக்கிழமை, அமாவாசை, கிருத்திகை, ஏகாதசி எல்லா நேரங்களையும் எங்கள் அம்மா சோறு கொண்டு போய் முதல்ல வைக்கும் சார். காக்கான்னு ஒரு சவுண்டு கொடுங்க சார். 10 காக்கா வந்து அப்படியே சுற்றி ரவுண்டாக நிற்கும் சார். சண்டை இல்லை சார், சச்சரவு இல்லை சார், பிரச்சனை இல்லை சார், ஷேர் பண்ணி சாப்பிடும் சார். இதை நான் எவ்வளோ தரம் பார்த்துக்கிறேன் சார் நான். சபாஷ், இதைத்தாண்டா திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஏ மனிதனே, உனக்கு அதிகமாக வசதி வந்த காலத்தில் நீ மட்டும் அனுபவிக்காதரா, உன் சொந்தங்களோடு சேர்ந்து அனுபவிடான்னு இந்த காக்கையை வச்சு உதாரணமாக சொல்கிறாரான்னு. சபாஷ் சார். அதில் ஒருத்தன், சார் ஒரு டவுட். என்னடா இது பரீட்சைக்கு வருமா சார்? வரும்டா. ஏன் கேட்குற? நான் படிக்கவே மாட்டேன் சார். இந்த சீனை அப்படியே மனசில் வச்சு நானே எழுதிடுவேன் சார். எப்படியாவது கேட்க சொல்லுங்கள் சார் இந்த கேள்வியை. அவனுக்கு இதில் எல்லாம் சந்தோஷமாகறான் சார். ஆனால் ஒரு ஆள் கம்முன்னு உட்காந்து. நான் எப்பயுமே ஒரு ரவுண்டு பார்ப்பேன், ஒரு ஃபேஸ் அடையாளம் வச்சுக்குவேன். அப்போ அந்த ஃபேஸ் அடையாளம் வச்சு திரும்பி பார்த்தா திரும்ப பார்க்குறான். அவன் வந்து அசையலை. என்னடோ பிரச்சனை இருக்குது இதில் நினச்சி. ஏன் தம்பி குமார் என்னாச்சு ஒரு மாதிரியாக இருக்கிற? புரியலையா? புரியுது சார். நீங்கள் நடத்தி புரியாமல் இருக்குமா சார்? பின்ன ஏன் அம்மன்னு இருக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். என்னமோ இருக்குடா. ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போதே என்னமோ இருக்குது. என்னடா சொல்கிறா சார்? விடுங்க சார், நேற்று ஞாயிற்றுக்கிழமை நான் பார்த்தது வேறு, நீங்கள் சொல்கிறது வேறு. எங்கள் தெருவில் பொன்னமான ஒரு பாட்டி வடையும் முருகும் சுட்டு ரோட்லேயே விற்குது சார். ஒரு காக்கா 4 மணிக்கு ஓடிய வந்து அப்படியே தூக்கி முடிச்சு சார் ஒரு முறுக்கை. பாட்டிக்கு முட்டி வலி ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நான் மீட்டு தரலான்னு நான் ஓடினேன் சார். புளிய மரத்து உச்சியில் காலுங்கீழே வச்சுக்கின்னு அந்த ஒத்த காக்கா அந்த முறுக்கு முடிகிற வரைக்கும் அதுதான் சாப்பிட்டதை தவிர ஒரு காக்காயும் ஷேர் பண்ண கூப்பிடல சார். இது உண்மையா இல்லையாம்மா? 100% உண்மை. எனக்கு பகீர்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்பான்னு நான் நினைக்கவே இல்லை. கேவலப்படுத்திடுவான் தெரியலேன்னு சொன்னான். கடவுளே என்னை காப்பாற்ற, கடவுள் காப்பாற்றிட்டான் சார். பீரியடு முடிஞ்சு பெல் அடிச்சிட்டான். அவன் என்ன சொல்கிறான்? அடுத்த டீச்சர் வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும் சார், நில்லுங்க சொல்லிட்டு போங்கன்றான். நான் என்னென்னமோ சொன்னேன், ஃபேண்டாஸ்டிக் கொஸ்டின் பிரமாதண்ட சார், ஆன்சர் சொல்லு சார்னா என்னமோ
சொல்கிறேன்டா. சரிடா மத்தியானம் அப்படியே நான் டைம் டேபிளில் பார்த்துட்டேன். மத்தியானம் சொல்கிறேன், மத்தியானம் பீரியட் இல்லைன்றான் அவன். சரி நாளைக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. விடுதலையாகி வெளியில் வந்து ராத்திரி பூரா தூக்கம் வரல சார். என் பொண்ணு வேறு கேர்ள்ஸ் ஸ்கூலில் 7th படிக்குது. என்னப்பா தூங்கவே இல்லையான்னு, தூங்கலாமா அந்த மாதிரி ஒருத்தன் கேள்வி. அதை வெரி சிம்பிள், படுப்பான்னு எடுத்தது அவனே தேவலாம். காலையில் எழுந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்சர் அந்த பெண் குழந்தை சொல்லிட்டு போச்சு சார். இது தப்புன்னு கூடமா நான் சொல்லக்கூடாதுன்னு ஓன்னு அழுதான் சார். மனசு மாறுமா மாறாதாங்க? செஞ்ச தவறை நினச்சி வருந்துறான்னா அழறான்னா அதை விட மன்னிப்பு உலகத்திலே இல்லையா? சரிடா அழாதரா அதான் போதுண்டா மன்னிக்கிறேன். அதுக்கு நான் அழுவுன்னா சார், பின்ன எதுக்குடா நீ படித்து பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லை சார். அப்படியும் நம்மளால் பல பேர் இருக்கு. இந்த வேல்யூவேஷன் சென்டரில் பார்த்தீங்கன்னா சார்னு அடித்து தள்ளுவான். இப்போ அந்த பையன் இந்த கேள்வி கேட்டான் ராத்திரி, இப்போ கேட்டுட்டாமான்னு சொல்லிட்டு மறுநாள் என் பொண்ணு சொன்ன பதிலை கேட்டுக்கிட்டு நான் உள்ளே நுழையிறேன். சார் எவன் நேற்று கேள்வி கேட்டானா காம்பவுண்டு வெளியில் நிற்கிறான். ஐயா வணக்கம், எங்கே லீவு போட்டுருவீங்களோன்னு பார்த்தேன்னா. இப்போ அவன் நேரம் அவன் பேசுவான். இர்ரா போட வரான். செகண்ட் பீரியட் உள்ளே நுழையிறேன். முதல்ல நான் சொன்னேன், அற்புதமான கேள்வி கேட்ட அவனுக்கு எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுங்கடான்னு. ஏன்னா யார் ஒருவருடைய கேள்வி நியாயம் தர்மம் என்று நீங்கள் ஒப்புதல் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் தான் பாதி வெற்றியை பெற்று விட்டீர்கள். கைத்தட்டினாங்க பாருங்கள், அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் சொன்னேன், அவன் பார்த்ததாக சொன்னதும் ஒரு உண்மை கிடைக்கிறது, ஒரு தர்மம் கிடைக்கிது, நியாயம் கிடைக்கிது. திருவள்ளுவர் சொன்னதாக நான் சொன்னதிலும் ஒரு தர்மம் இருக்கிறது. என்ன தெரியுமா? மனிதர்களே, நேர்மையாக வருகிற பொருளை பகிர்ந்து கொள்ளுங்கள், தண்டனை கிடையாது. நேர்மையற்ற வழியில் வருகிற பொருளை நீங்கள் மட்டுமே பார்த்து கொள்ளுங்கள், சொந்தங்களுக்கு பங்கிடாதீர்கள், அதற்கு தண்டனை உண்டு, தண்டனை என்னோடு போகட்டும் என்று அந்த காக்கா சொல்லுது. அந்த பையன் தன்னை மீறி சொன்னான் சார், சபாஷ் அப்படின்னா. அவன் சொல்லி நான் சொல்லணும், நான் சொல்லி அவன் சொல்கிறான். குழந்தை தானே, ரசிக்கணும். சொன்னேன்னா என் வாய் அதோட சும்மா இருக்கக்கூடாதா? நான் எப்பயுமே ஒரு தவளை வாய். இது கூட என் பொண்ணு தாண்டா சொன்னான்னு அதான பார்த்தேன். அப்போ எங்கள் சமூகம் தாண்டா யோசிக்கும், உங்கள் சமுதாயம் யோசிக்காதுன்ட்டான் சார் அவன். என்ன மகிழ்ச்சி, கலகலப்பு. ஒரு கிளாஸ் போனாலே கலகலப்பாக இருக்கும். வீட்டுக்குள்ளே அப்பா எப்போ வருவாருன்னு பிள்ளைங்க எதிர்பார்க்கணையா? ஐயோ வந்துட்டான்டா அப்பா சொல்லக்கூடாது. வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி இல்லையா? நம்மளை பார்த்து 4 பேர் அங்கே நிற்கணுயா, ஓடக்கூடாது. ஓடனா நம்ம ஆபத்தான ஆளுன்னு அர்த்தம், நின்னான்னா நல்ல தர்மவான்னு அர்த்தம். எவ்வளோ விஷயங்கள் படிக்கணும், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது சார். உலகத்தில் நம்ம என்ன நிறைய பேர் சொல்கிறானே, இன்னும் எனக்கு புத்தி வளரலை, என்னத்தை போங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லாத தமிழ்நாட்டு தாய்மார்களே கிடையாது. உண்மையா இல்லையம்மா? அவர் ஐஏஎஸ்ஸாக இருக்கும், நம்ம ஐயா நம்ம ஜெயராமன் கூட இருக்கும். போங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இப்படி சொல்லாத வீட்டு தாய்மாரே கிடையாது. எல்லா ஒய்ஃபுக்கும் அது தர்மம். அது போங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எங்கள் வீட்லேயும் காலையில் புறப்பட்டேன், 8 மணி ஃப்ளைட்டு தான் புறப்பட்டேன். எங்கன்னா ஊட்டியில் பேச போகிறோம். போங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு ஒன்றும் தெரியாதுடா ஜெயராமன் சார் கூப்பிட்டாருன்னா, அவருக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு சொல்லு, நியாயம் இருக்குது, தர்மம் இருக்குது. அவரை எப்படி சொல்லலாம், உன்னை கூப்பிட்டதுலேருந்தே தெரியலையா சார்? ஒன்றும் தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு நான் நினச்சி பார்ப்பேன். மகிழ்ச்சி சார். நீயா நானா என்பது வாழ்க்கை அல்ல, நீயும் நானும் என்பது தான் வாழ்க்கை. நிறைய பேர் பிரச்சனை ஆகிறது என்ன காரணம்? நான் சொல்கிறேங்க, வாழ்க்கை பாடம் சாதாரணமானதல்ல, எந்த புத்தகத்திலையும் இல்லாதது. வாழ்க்கை பாடத்தை படிங்க, நமக்கு நிறைய படிக்கணும். படித்தது மட்டும் போதாது, வாழ்க்கை பாடத்தை படிக்கணும். இங்கே இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன், பெண்களுக்கும் சொல்கிறேன். வெளியிலே வீட்டை விட்டு கால் எடுத்து வைத்து வெளியிலே வர்றீங்களா, வேலைக்கு போகிறீங்களா, முயற்சியை முன்னிறுத்துங்கள். ஒருவேளை உங்கள் முயற்சி தோற்றுவிட்டாலும், முயற்சிகள் தோற்றாலும்
முயற்சிக்க தோற்காதீர்கள். தொடர்ந்து செய்யுங்க, முயற்சியை முன்னிறுத்துங்க, உழைப்பை முன்னிறுத்துங்க. 1000 பேரை எதிர்த்து வாழலாம், ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாது என்ற சபதத்தோடு உங்கள் வாழ்க்கையை தொடருங்கள், போராடுங்கள், ஜெயிங்க, வெற்றி பெறுங்க. அந்த வெற்றியோடு வீட்டுக்குள்ள வாங்க. ஒருவருக்கு ஒருவர் தோற்பதற்கு தயாராகி விடுங்கள். வீட்டுக்குள்ள வந்தா அங்க அதாயா தர்மம். கணவன் மனைவி இடத்துல எவ்வளவு தோற்றான், மனைவி இடத்துல கணவன் எவ்வளவு முறை தோற்றான், பெற்றோரிடத்தில் பிள்ளைகள் எத்தனை முறை தோற்றார், யார் அதிகம் தோற்றார்களோ அவர்கள்தான் ஜெயித்தவர்கள். இந்த வினோத அறிவிப்பை உலகத்துக்கே கொடுத்ததுயா நம்ம பூமி. நம்ம பூமியா ரொம்ப பாரம்பரிய பண்பாட்டை படிங்க, கலாச்சாரத்தை படிங்க. கல்யாணம்னாலே அந்த காலத்தில் என்னமா இருக்குன்னு தெரியுமா? ஒரு வீடும் குதூகலமாக இருக்குமையா. இப்போ எல்லாமே காம்போன்னு வந்துடுது. பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்றான். அவன் கல்யாண மண்டபத்தில் ஒரு பொம்மையை கொண்டாந்து நிறுத்தி போடுறான். இல்லை, அது கும்பிட்டும் கிடக்குது. உறவுகள் கும்பிட்ட இடத்த பொம்மை கும்பிட்டும் கிடக்குது. ஒரு கல்யாணத்தில் போய் பார்க்குறா, 11:30 மணிக்கு ஒருத்தன் பொம்மைங்கழியே உட்காந்துன்னு ஃபுல்லோடு இருக்கிறான். அவன் அரை மணி நேரமாக அவங்ககிட்ட ஃபோன் நம்பர் கேட்குறான், கொடுக்க மாட்டேன்றியான்றான். எவ்வளோ சிக்கல் இருக்குது. பாரம்பரியமான பண்பாட்டை கொண்டாடும் சார், மனித நேயத்தை கொண்டாடும் சார். பேசுகிறதே குறைஞ்சி போச்சு சார், வாசிக்கிறது குறைஞ்சி போச்சு சார். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், செயலை செய், செயலை நேசித்து செய், செயலை செயலுக்காக செய். பகவத்கீதையில் கர்மயோக அத்தியாயம் 18 அத்தியாயத்தில் 3வது அத்தியாயம் அதனுடைய சாரம்தான் அது. அதனால் நாம் நிறைய படிக்கணும். படித்தது போதாது, அது வேலை வாங்கி கொடுக்கும், சம்பளம் வாங்கி கொடுக்கும். ஆனால் இருக்கிறவங்களை எப்படி வேலை வாங்கிறது, வீட்டில் வாழ்க்கையை எப்படி நடத்துறதுன்றது மனிதர்களிடத்தில் தான் நமக்கு ஏராளமாக படிக்க வேண்டியவை நிறைய இருக்குயா. எதிலிருந்தும் எதையும் கற்றுக்கொள்ளலாம். காக்காவிடத்துலேருந்து கற்றுக்கலாம், ஒரு பூனை கிட்டேருந்து கற்றுக்கலாம். சார், ஒரு பூனை கூட பார்த்தீங்கன்னா நல்லா நாளைக்கு போய் கவனிங்க, நாளைக்கு கவனிங்கய்யா. பூனை குட்டி போட்டால் இடமாற்றம் பண்ணும், அங்கேயே வச்சுருக்காது. வாயால் தான் கவ்வியும் போவோம், கையால் தூக்காதது. வாயால் தான் கவ்வியும் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதே குட்டிங்களுக்கு பசின்னா ஒரு எலியை பிடிக்கும், அதே வாயால் தான் பிடிக்கும். எலி செத்து போகுது, குட்டி உயிரோடு இருக்குது. எப்போ மென்மையை கையாளணும், எப்போ வன்மையை கையாளணும்னு பூனைக்கு கூட தெரிந்த ஒரு ரகசியம் ஆறறிவு படைத்த மனிதனுக்கு தெரியலையே. வார்த்தையால் கொட்டிடுறானே, வார்த்தையால் கொட்டிடுறானே. கத்தியால் கொலை செய்கிறத விட வார்த்தையால் கொலை செய்கிறதாயா படுமோசமானது. ஏன்? அதனால்தான் வடுன்னார். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடுன்னாரே. மனக்காயத்தை உருவாக்காதீங்க. மனக்காயத்துக்கு மருந்தாக நாம் வார்த்தைகளை பயன்படுத்தணும். எனக்கு மகரிஷி இடத்துல பிடித்த வார்த்தை வாழ்க வளமுடன் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதிரி கூட நமக்கு நண்பன் ஆகிடுவான். அடுத்தவங்களை வாழ்த்த பயன்படுவோம், அடுத்தவங்களை வைய வேண்டாம். காலம் அப்படி இருக்கிறது. நிறைய உலகத்தை படிக்க வேண்டியது இருக்குய்யா. நம்ம உள்ளூர்லேயும் வாழணும், நிறைய வாழ்க்கையிலும் ஜெயிக்கணும், வேலைக்கும் போகணும், சம்பளம் சம்பாதிக்கணும், வாழ்வாதாரத்துக்கு தேடணும்னா அறிவு சார்ந்த நூல்களை படிங்க. படிக்க வேண்டிய ஏராளமான அனுபவம் சார்ந்த நூல்கள் உலகத்தில் பறந்து விரிந்து